அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் பார்க்க இருக்கிற பகுதி தமிழ் இலக்கணம், இலக்கண குறிப்பறிதல். நாம் பேசும் மொழியை திருத்தமாகவும் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் ஒரு மொழியை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இருந்தால் தமிழ் இலக்கணத்தை தெளிவாக கற்று அறிந்திடலாம். இலக்கணம் அப்படின்னா இலக்கு கூட்டல் அணம் அப்படின்னு பிரிக்கலாம். இலக்கு அப்படின்னா குறிக்கோள், அணம் என்றால் அழகு. தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. எழுத்திலக்கணம் எழுத்துக்களுடைய எண், பெயர், முறை, எப்படி பிறக்குது, உருவம், மாத்திரை, முதல், ஈறு, இடைநிலை, போலி, பதம், புணர்ப்பு, இதுபோல் 12 பகுதிகளை கூறுவதாக இடம்பெறுகிறது. எழுத்துக்களுடைய வகைகள் சொல்லும் பொழுது மொழிக்கு முதல் காரணமாக அமைந்து அணுத்திரளின் காரியமாக தோன்றக்கூடியது ஒளி. அதில் உயிர் 12, மெய் 18, உயிர்மெய் 216, ஆயுதம் 1 மற்றும் 247 எழுத்துக்கள் இடம்பெறுகிறது. தமிழ் எழுத்துக்கள் 2 வகையை பிரிக்கலாம். அதில் முதல் எழுத்து ஒன்று, இன்னொன்று சார்பெழுத்து. முதலெழுத்து அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும், உயிர் 12, மெய் 18, இந்த 2 தான் முதலெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதில் 30 எழுத்துக்கள் இருக்குது. உயிரில் 12, மெய்யில் 18, 18, 12, 30 எழுத்துக்கள். உயிரெழுத்துக்களை 2ஆக பிரிக்கலாம். அது குறில், நெடில் அப்படின்னு பிரிக்கலாம். குறில் அப்படின்னா 5 எழுத்துக்கள், நெடில் 7 எழுத்துக்கள். அதேபோல் மெய்யெழுத்தை 3ஆக பிரிக்கலாம். வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு 3ஆக பிரிக்கலாம். சார்பெழுத்துக்களை 10 வகையில் பிரிக்கலாம். உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, உற்றளபடை, குற்றிலுகரம், குற்றிலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு 10 நிலைகளில் இடம்பெறுகிறது. நீ, ஞி, ஞௌ, ஞௌ, நௌ ஆகிய எழுத்துக்கள் பேச்சு வழக்கில் அதிகமாக பயன்படுத்துவது கிடையாது. அதே மாதிரி கி, சி, பி, டி, தி, மி ஆகிய எழுத்துக்கள் அன்றாட பேச்சு வழக்கில் அதிகமாக நாம் இன்றைக்கி பயன்படுத்துகிற எழுத்துக்களாகும். முதலெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18. இந்த 30 எழுத்துக்களை தான் மொழிக்கு முதன்மையாக இருக்கிற எழுத்துக்கள். அதனால் இது முதல் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நன்னூல் நூற்பா உயிரும் உடம்புமா 30 முதலே என்று குறிப்பிடுகிறது. அடுத்த சார்பெழுத்துக்கள் 10 முதல்லையே பார்த்தோம். அதில் முதல் உயிர்மை. உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் இரண்டையும் சேர்த்து வரக்கூடிய எழுத்து தான் உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் 18 உயிரும் 12 மெய்யும். இக்கு கூட்டல் ஆ, கா, இக்கு கூட்டல் ஆ, கா, இதுபோல் 12 உயிரெழுத்தும் 18 மெய்யெழுத்தும் சேர்ந்து பிறக்க 216 எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் இடம்பெறுகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா ஆயுதம். ஆயுதம் பொறுத்த வரைக்கும் அக்கேனம், முப்புள்ளி, முப்பார்புள்ளி, தனிநிலை, முற்றாயுதம் இதுபோல் இடம்பெறுகிறது. ஆயுத எழுத்து சொல்லினுடைய இடையில் மட்டும்தான் வரும். அவ்வெழுத்தினுடைய முன் குறிலும் அதன் பின் வல்லின எழுத்துக்கள் கண்டிப்பாக இடம்பெறும். ஆயுதம் தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது. அஃது, கக்கு, எஃகு என்று இடம்பெறுகிறது. அடுத்தது அளபடை. அளபடை பொறுத்த வரைக்கும் புலவர்கள் தாம் இயற்றக்கூடிய செய்யுளில் ஓசை குறையும் பொழுது அவ்விடத்து எழுத்தோடு இணை எழுத்தை சேர்த்து ஓசையை நிறைவு செய்வர். அதற்கு அளபடை என்று பொருள். செய்யுளில் ஓசை குறையும் போது ஒரு சொல்லினுடைய முதல்ல, இடையில், கடையில் நிற்கக்கூடிய எழுத்துக்கள் நெட்டெழுத்துக்கள் தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து 1 மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும். நீண்டு ஒலிப்பதனை அளபடை என்று சொல்லுவாங்க. அளபு என்றால் மாத்திரை, எடை என்றால் எடுத்தல் என்று பொருளாகும். அளபடை 2 வகைப்படும். ஒன்று உயிரளபடை, இன்னொன்று ஒற்றளபடை. உயிரெழுத்தை கொண்டு ஓசை நிறைவு செய்தால் அதுக்கு பேர் உயிரளபடை. மெய்யெழுத்தை கொண்டு ஓசை நிறைவு செய்தால் அதுக்கு பேர் ஒற்றளபடை. உயிரளபடை 3 வகைப்படும். அவை செய்யுளிசை, இன்னிசை, சொல்லிசை. செய்யுளிசை அல்லது இசைநிறை என்று அழைக்கலாம். உயிரளபடையை பொறுத்த வரைக்கும் புலவர்கள் தாம் இயற்றக்கூடிய செய்யுளில் ஓசை குறையும் பொழுது அவ்விடத்து எழுத்தோடு அதன் இணை எழுத்தை சேர்த்து ஓசையை நிறைவு செய்வார்கள். இதற்கு அளபடை என்று பொருள். அவ்வளவை
அளவை காட்டிலும் மிகுந்து ஒலிக்க செய்வது இதனுடைய பொருள். உயிரெழுத்தை கொண்டு ஓசையை நிறைவு செய்தால் அது உயிரிழப்படை. செய்யுளிசை அளபடை. செய்யுளிசை அப்படின்னு நம்ம சொல்வது ஏரின் உலார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றின்கால். செய்யுள்ள ஓசை குறைந்தால் அது பேர் செய்யுளிசை அளபடை. இதில் பார்த்திங்கன்னா உலார் ஊ கூட்டல் லா. ஊ என்பது குரில், லா என்பது நெடில். இதில் லாவில் இல்லு கூட்டல் ஆ என்று நெடில் எழுத்து இருக்கிறது. அந்த நெடில் ஆ இங்கே ஆ என குறுகி அளபெடுத்து வந்திருக்கிறது. உலார் என்பது இயல்பான சொல். இவ்வாறு செய்யுள்ள ஓசை நிறைவு செய்த பொருட்டு உலார் என்று அளபெடுத்து நெடில் எழுத்து அளபெடுத்து வந்திருக்கிறது. முதல் இடை கடை என உயிர் நெடில் எழுத்துக்கள் அளபெடுத்து வருவதா செய்யுளிசை அளபடை என்று அழைப்பர். இதில் பார்த்திங்கன்னா முதல்ல வரும் பொழுது ஓதல் சொல்லின் முதலில் அளபெடுத்து வருவது. தொழார் இடையில், நெறி வெறி நடுவரி சொல்லினுடைய இறுதியில். இதில் வரக்கூடிய நெடில் குறிலாக அளபெடுக்கும். அடுத்தது இன்னிசை அளபடை. இசையை நிறைவு செய்ய வருவது இன்னிசை. இனிய ஓசையை தரும் பொருட்டு நெடிலாகி மேலும் அளபெடுத்து இன்னிசையாக வரும். கெடுப்பதுவும் எடுப்பதுவும் இதுபோல் ஊ எடுப்பதுவும் கெடுப்பதுவும் இந்த மாதிரி ஓசை குறையாமல் ஓசைக்காக அளபெடுத்த இனிய ஓசையை தரும் பொருட்டு தூ என்ன சொல்லக்கூடியது நெடில் குறிலாக அளபெடுத்து வந்திருக்கிறது. ஊ. அடுத்து சொல்லிசை அளபடை. ஒரு சொல்லே அளபெடுக்கும். எந்த சொல் அளபெடுக்கும் அப்படின்னா தளி என்று இருக்கக்கூடிய செய்யுளிசை ஓசை குறைவதில்லை. தளி என்பது தழுவுதல் என்னும் பொருட்டு பெயர்ச்சொல். அச்சொல் தளி என அளபெடுத்ததால் தழுவி வினையெச்ச சொல்லாக மாறியது. பெயர்ச்சொல் வினையெச்சமாக அளபெடு. தளி, குடிதளி, அடிதளி செய்யுள்ள ஓசை குறையாத பொழுது பெயர் சொல்லை வினைச்சொல்லாக மாற்றும் பொருட்டு வருவது சொல்லிசை அளபடை. செய்யுள்ள வந்தால் செய்யுளிசை, இசைக்காக வந்தால் இன்னிசை, ஒரு சொல்லே அளபெடுத்து வந்தால் சொல்லிசை அளபடை. அடுத்தது ரெண்டாவது ஒற்றளபடை. ஒற்றுகள் அளபெடுத்து வருவது ஒற்றளபடை. செய்யுள்ள ஓசை குறையும் பொழுது அதனை ஓசை நிறைவு செய்வதற்காக, உதாரணத்துக்கு எங்கி, மஞ்சு, கண், இலகு, வெகுவார் இதுபோல் எங், இஞ்ச், இன், இந்த், இம், இன், இவ், இ, இல், இல் ஆகிய 11 எழுத்துக்களும் ஒரு குறிலை எடுத்து இரு குறில்களை எடுத்தும் செய்யுளில் இனிய ஓசை வேண்டி அளபெடுக்கும். இதுக்கு பேர் ஒற்றளபடை. அடுத்து குற்றிய லிகரம். தனக்குரிய ஒரு மாத்திரை கால அளவில் குறைந்து ஒலிக்கக்கூடிய இகரம் குற்றிய லிகரமாகும். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரமாகும். குறுமை என்றால் குறுகிய, இயல் என்றால் ஓசை, இகரம் என்றால் ஈ என்னும் எழுத்தாகும். நிலைமொழியினுடைய குற்றியலுகரமாக இருந்து வருமொழியில் எகரம் வரின் உகரம் இகரமாக மாறுவது உண்டு. வண்டு கூட்டல் யாது வண்டி யாது. வரகு கூட்டல் யாது வரகு யாது. சேன்மியா, கென்மியா இதுபோல் செய்யுள்ள முன்னிலை இடத்தில் பொருளின்றி அசைச்சொல்லாக அமையக்கூடிய எழுத்துக்கள் இகரமும் குறைந்து குற்றியல் இகரம் ஒரு மாத்திர அளவிலிருந்து அரை மாத்திர அளவாக குறைந்து ஒலிக்கும். குற்றிய லுகரம் குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் என்று அழைக்கலாம். இது வல்லின எழுத்துக்களோடு உகரம் சேருகின்ற பொழுது குசுடுதுபுர் என்று மாறும். 6 வல்லின எழுத்துக்களோடு தனக்குரிய ஒரு மாத்திர அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திர அளவாக குறைந்து ஒலிப்பதுக்கு பேர் குற்றியலுகரம். இது 6 வகைப்படும். நெடில்தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர், வன்றொடர், மென்றொடர், உயிர்தொடர். இதுபோல் முதல்ல நெடில்தொடர் நெடில் எழுத்துக்களோடு அளபெடுத்து நாகு, காசு, ஆடு, மாது, கோபு, ஆறு நெடிலை எடுத்து வரக்கூடிய எழுத்து நெடில்தொடர் குற்றியலுகரம். ஆயுதத்தை தொடர்ந்து வந்தால் ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். அதுவும் வல்லின எழுத்து தான். எஃகு, அக்கு, அஃது, கச்சு அப்படின்னு வரும். உயிரை தொடர்ந்து வந்தால் உயிர்தொடர் குற்றியலுகரம். அழகு, அரசு, பண்பாடு, உணவு, உருவு, பாலாறு. இதில் அழகு என்பது பார்த்திங்கன்னா இல்லு கூட்டல் ஆ என உயிரெழுத்து வந்திருக்கிறது. பண்பாடில் இப்பு கூட்டல் ஆ என உயிரெழுத்து வந்திருக்கிறது. வல்லெழுத்து வந்தால் வன்றொடர் குற்றியலுகரம். சுக்கு, கச்சு, பட்டு,
10. அதே வல்லெழுத்துக்களை வருமாயின் அது வெண்தொடர். மெல்லெழுத்தில் வருமாயின் அது வெண்தொடர் குற்றியலுகரம். சங்கு, மஞ்சு, நண்டு, சந்து. இடையெழுத்தை வரக்கூடியது இடைத்தொடர் குற்றியலுகரம். கொய்து, சார்பு, மூழ்கு, பல்கு ஆகும். அடுத்து முற்றியலுகரம். முற்றியலுகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவை முழுமையாக ஒழிக்கக்கூடிய உகரம் முற்றியலுகரம் ஆகும். இது பார்த்திங்கன்னா பசு, பகு, படு, அது, தபு, பெரு இந்த தனிக்குறளை அடுத்து சொல்லின் இறுதியில் வரக்கூடிய உகரம் முற்றியலுகரமாக இருக்கும். அதுபோல் காணு, உண்ணு, உருமு, எழு, தள்ளு, கதவு இதுபோல் மெல்லின இடையினமை மேல் ஊர்ந்து வரக்கூடிய உகரமும் முற்றியலுகரமாகும். அடுத்து பார்த்திங்கன்னா ஐகாரம். ஐகார எழுத்துக்கள் மொழிக்கு முதலில், இடையில், கடையில் மூவிடங்களிலும் ஐகாரம் வரும். ஐகாரத்தை பொறுத்த வரைக்கும் தனித்து வந்தால் 2 மாத்திரை, முதல்ல வரும் பொழுது 1.5 மாத்திரை, இடையில் வந்தால் 1 மாத்திரை, கடையில் வந்தால் 1 மாத்திரை. தனித்து வந்தால் ஐ என்பது 2 மாத்திரை, 50 முதல்ல வரும்போது 1.5, தலைவன் இடையில் வந்தால் 1 மாத்திரை, கடலை 1 மாத்திரை இறுதியில் வந்தால். அடுத்து அவுகார குறுக்கம். சொல்லினுடைய முதல்ல மட்டும்தான் வரும், இடையிலையோ கடையிலையோ வராது. தனித்து வந்த 2 மாத்திரை, முதல்ல வந்த 1.5 மாத்திரை ஆகும். அவ்வை, ஒவ்வாள். அடுத்து மகர குறுக்கம். மகரம் என்னும் எழுத்து தன் அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவாக ஒலிக்கும். அதுக்கு பேர் மகர குறுக்கம். இதில் போல், மருள் இதுபோல் இடம்பெற்று வரும். நிலைமொழியினுடைய ஈற்றில் மகரமும் வருமொழியினுடைய முதல்ல வகரமும் வரின் அது நிலைமொழி ஈற்றில் மகரம் குறைந்து ஒலிக்கும். அதேபோல் நகர, நகார மெய்களுக்கு பின் மகர எழுத்து குறைந்து தான் ஒலிக்கும். அதேபோல் ஆயுதத்தை பொறுத்த வரைக்கும் தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவாக ஒலிக்கும். ஆயுத குறுக்கம் ககிழியது, முக்குடியது இதுபோல் இடம்பெற்று வரும். மாத்திரை அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஒலிக்கக்கூடிய கால அளவை தான் மாத்திரைன்னு சொல்கிறோம். இயல்பாக கண் இமைக்கக்கூடிய நேரமும் கை நொடிக்கக்கூடிய நேரம்தான் மாத்திரை ஆகும். உயிரெழுத்துக்கு 1 மாத்திரை, நெடிலெழுத்துக்கு 2 மாத்திரை, மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை, குற்றியலிகரம் அரை மாத்திரை, அவுகாரம் 1.5 மாத்திரை அவுகார குறுக்கத்துக்கு. அதே மாதிரி ஐகார குறுக்கத்துக்கும் அது முதல்ல வந்தால் 1.5, இடையில் கடையில் வந்தால் 1 மாத்திரை அளவு. சொல் என்பது எழுத்தினால் அமைக்கப்படக்கூடிய சொல். சொல் என்பது எழுத்தினால் அமைக்கப்பட்ட பொருளை அறிந்து கொள்வதற்கு கருவியாய் இருக்கக்கூடிய ஒளிதான் சொல். சொல் என்றால் பதம், மொழி, கிளவி என்று பொருள். ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ நின்றோ பொருள் தரக்கூடியது சொல்லாகும். உதாரணமாக எனும் எழுத்துக்கள் உ, சா தன்னை மட்டுமே குறித்து வந்திருக்கிறது. ஈ, கா முறையே தன்னையும் ஈ எனும் உயிரிழத்தையும் சோலையும் குறித்து வந்திருக்கிறது கா என்றால். இதுபோல் சொல் என்பது இடம்பெற்று வரும். தொழில் பெயரை பொறுத்த வரைக்கும் தொழிலுக்கு பெயராக வருவது தொழில் பெயர். வினையாளனிய பெயர் என்பது தொழில் செய்பவரையும் செய்த செயலையும் வருவது வினையாளனிய பெயர். படர்க்கை இடத்துல மட்டும்தான் வரும் எது தொழில் பெயர். பெரும்பாலும் காலம் காட்டாது. ஆனால் வினையாளனிய பெயர் 3 இடத்துல வரும், முக்காலத்தையும் குறிக்கக்கூடியதாக இருக்கும். வினைச்சொல்லை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருள்களின் செயலை, இயக்கத்தை, தொழிலை உணர்த்தக்கூடியது வினைச்சொல். உதாரணத்துக்கு படிக்கிறான், கண்ணன் எழுதுகிறான், மாணவர்கள் விளையாடுகிறார்கள், இதெல்லாமே செய்த செயலை குறிக்கிறது. படிக்கிறான், எழுதுகிறான், விளையாடுகிறார், பறக்கின்றன, இதுபோல் ஒரு செயலை அல்லது வினையை குறித்து வரக்கூடியது வினைச்சொற்களாகும். அடுத்து இடைச்சொல்லை பொறுத்த வரைக்கும் ஒரு மொழிக்கு முன்னும் பின்னும் வருமாயின் பெரும்பாலும் இடையில் வருவது இடைச்சொல். அது பெயரையோ வினையோ சார்ந்து வரும். இடைச்சொற்களை பொறுத்த வரைக்கும் சாரியைகள், இடைநிலைகள், வேற்றுமை உருபுகள், ஓம உருபுகள், வினா எழுத்துக்கள், சுற்றெழுத்துக்கள், அசைநிலை, உம்மை ஆகிய இடைச்சொற்களாக அமைந்து வரும். உதாரணத்துக்கு தம்பியும் அண்ணனும், இதில் என்பது இடைச்சொல்லாக வரும். ராமனை பார்த்தேன், ஐ என்பது இடைச்சொல். கற்றானா, கற்றதனாலாய பயனின் கொள், இதில் கொள் என்பது அசைச்சொல்லாக வரும். உரிச்சொல் ஒரு செய்யுளுக்கு உரிமை பெற்று வரக்கூடியது உரிச்சொல். பெயர் சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் உரிமை பூண்டு அதை விளக்க வரக்கூடியது உரிச்சொல். உருகுணவும் தழுவிய உரிச்சொல் பொறுத்த வரைக்கும் சால, தவ, உரு, நவ, கூர், களி மிகுதி பொருளை உணர்த்தக்கூடியதாக இருக்கும். நனி, பேரை, களி, நல்குறவு, சால, சிறந்தது, உரு பொருள் இதுபோல் இடம்பெற்று வரும். பலகுணமும் தழுவிய ஒரு
உரிச்சொல்லாக வந்தால் கடி. இப்போ உதாரணத்துக்கு விரைவு, மனம், காவல், கூர்மை, அச்சம், புதுமை இதுபோல் இடம்பெற்று வரும். மேலும் தா, மல, மா, இரு, குறு ஆகிய சொற்களை உரித்தே இடம்பெற்று வரும். உரிச்சொல்லை பொறுத்த வரைக்கும் சால, தவ, உரு, நனி, கூர், களி சொற்களை ஒரு சொற்றொடரில் மிகுதியாக இடம்பெற்று வரும். சாலச் சிறந்தது, உருப்பொருள், தவச்சிறிது, நனி பேசினான், களி இதுபோல் கடி என்னும் பலகுணம் தெளிவிய ஒரு சொல்லாக வரும். கடிநகர், கடிவெல், கடிமுரசு, கடிமலர் இதுவெல்லாமே உரிச்சொல் தான். அடுத்து தொகைநிலைகளை பொறுத்த வரைக்கும் தொகைநிலைகள் 5 நிலைகள். தொகைநிலையை பொறுத்த வரைக்கும் பெயர்ச்சொல்லோடு வினைச்சொல்லும் பெயர்ச்சொல்லோடு சேரும். தொடரின் இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு உருபுகளோ தொக்கி மறைந்து வரக்கூடியதெல்லாமே தொகை தான். இந்த தொகை பார்த்தீங்கன்னாக்க தொகைநிலை தொடர்கள், தொகாநிலை தொடர்கள் அப்படின்னு இருக்குது. தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். அதில் பார்த்திங்கன்னா வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, ஓமைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழித்தொகை அப்படின்னு சொல்லலாம். முதல்ல வேற்றுமை பொறுத்த வரைக்கும் ஐயாள், கு, இன்னது, கண் இதுபோல் வேற்றுமை உருபுகள் மறைந்து வந்தால் ஒரு தொடரில் வேற்றுமை உருபு மறைந்து வருவது வேற்றுமை தொகை. ஆத்திச்சூடி பாடினாள், ஆத்திச்சூடியை பாடினாள் அப்படி தான் வரணும். ஐவுருபு மறைந்து வந்திருக்கிறது. அதே போல் 3ஆம் வேற்றுமை உருபு ஆள் என்பது தலை வணங்கு, தலையால் வணங்கு. 4ஆம் வேற்றுமை கு, விழுப்புரத்திற்கு சென்றான் அதுபோல் தான் வரணும். இதெல்லாமே உருபுகள் மறைந்து வந்திருக்கிறது. இதுதான் வேற்றுமை தொகை. 5ஆம் வேற்றுமையில் ஊரின் கண் நீங்கினான். 6ல் கம்பரது பாடல். 7ல் கடல்வாளின் கண் உயிர்கள். ஐவுருபில் 2ஆம் உருபு ஆள் 3, கு 4, இல் இன் 5ஆம் உருபு, அது ஆது ஆ என்பது 6ஆம் உருபு, இல் கண் இடம் உள் மேல் எல்லாமே 7ஆம் வேற்றுமை உருபுகளாக இடம்பெற்று வரும். வேற்றுமை பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை தான். அதில் முதல் வேற்றுமை எழுவாய் தான். இயல்பான எழுவாய் பயனலை கொண்டு முடிவது முதல் வேற்றுமை. தனியான உருவுகள் இதற்கு கிடையாது. இயல்பான பயனலை எழுவாயை கொண்டு முடிவது முதல் வேற்றுமை. வினைமுற்று, பெயர் சொல், வினா இவற்றை கொண்டு பயனளியாக முடிவது வேற்றுமை முதல் வேற்றுமை. கண்ணன் வந்தான் இது வினை. அவன் கண்ணன் பெயர். இதில் உருவுகள்லாம் கிடையாது. அவன் யார் வினாவை கொண்டு. வினை, பெயர், வினா இவற்றை கொண்டு முடிவது எழுவாய் வேற்றுமை முதல் வேற்றுமை. மாடு வந்தது வினைமுற்றை கொண்டு முடிந்தது. வளவன் என் தம்பி பெயர் பயனலை கொண்டு முடிந்தது. வளர்மதி யார் வினா பெயரை கொண்டு முடிந்தது. அடுத்து 2ஆம் வேற்றுமை ஐயுறுப்பு. இதை செயல்படு பொருள் வேற்றுமை என்றும் அழைக்கிறாங்க. செயல்படு பொருள் வேற்றுமை அப்படின்னா ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை இந்த நிலைகளில் இடம்பெற்று வரும். ஒரு பெயர் சொல்லினுடைய பொருளை செயல்படு பொருளாக வேறுபடுத்தி காட்டுவதற்கு பேர் இது 2ஆம் வேற்றுமை ஐயுறுப்பாக இடம்பெற்று வரும். அப்போ நிலத்தை உழுதான், பால் பருகினான், நிலத்தை, பாலை இதுபோல் ஒரு சொல்லினுடைய பொருளை செயல்படு பொருளாக மாற்றி காட்டுவதற்கு பேர் 2ஆம் வேற்றுமை, அதாவது செயல்படு பொருள் வேற்றுமை அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கெல்லாம் இடம் வரும்? ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை. ஒரு பொருளை ஆக்குவது. இதுபோல் 6 நிலைகள் அறுவகையா. ஆக்கல் வளவன் பள்ளியை கட்டினான். இப்போ ஒரு பொருளை உருவாக்குறாங்க, அப்போ இது ஆக்கல். ஆக்கல் நிலைகளில் இடம்பெற்று வரும். சோழன் பகைவரை அழித்தான், அழித்தல் நிலைகளில் இடம்பெற்று வரும். தேன்மொழி கோயிலை அடைந்தால், அடைதல் என்ற நிலையில். அழகன் சினத்தை விடுந்தான், நீத்தல், அதை எடுத்து வெளியில் போகிறது. கையல்வெளி குயிலை போன்றவள், ஒத்தல். கண்ணன் செல்வத்தை உடையவன், உடைமை பொருளில் இடம்பெற்று வரும். அடுத்து 3ஆம் வேற்றுமை ஆள், ஆண், ஒடு, ஓடு, உடன் இதுபோல் 3ஆம் வேற்றுமை இடம்பெற்று வரும். எடுத்துக்காட்டு நாரால் கயிறு திரித்தான் ஆள் உருவு, கையால் கயிறு திரித்தான் ஆள் உருவு. இதுபோல் ஆண், ஆள் உருவுகள் கருவி, கருத்தா நிலைகளில் இடம்பெற்று வரும். கருவியை பொறுத்தவரைக்கும் முதல் கருவி, துணைக்கருவி என்று 2ஆக சொல்லலாம். இதுபோல் கருத்தாவும் ஏற்றுதல் கருத்தா, ஏவுதல் கருத்தா என்று 2 வகையில் வரும். கோயில் அரசனால் கட்டப்பட்டது, இது ஏவுதல் கருத்தா. தான் செய்யாமல் பிறரை வைத்து செய்வதற்கு பேர் ஏவுதல். அதேபோல் எழுவாயின் செயலுடன் பிரிதொன்று செயலும் உடன் நிகழ்வது உடனிகழ்ச்சி ஆகும். கருவி பொருளில் வரக்கூடிய
நிகழ்ச்சி உடனிகழ்ச்சி பொருளில் வரக்கூடிய சொல்லும் சொல்லுறுப்புகளாக, இப்போ உதாரணத்துக்கு நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது, தூங்குகையான் ஓங்கு நடை, தாயோடு மகள் வந்தாள், தந்தையோடு தாய் வந்தாள், தந்தையுடன் தம்பி வந்தான். இதெல்லாமே உடனிகழ்ச்சி பொருளில் வரும். இது 4ஆம் வேற்றுமை உருபுகள் கு பொருட்டு நிமித்தமாக தலைவர் நந்தினிக்கு பரிசு வழங்கினார், ராமன் பள்ளிக்கு சென்றான். இதெல்லாமே கூ எனும் உருபுகள். ஏழைக்கு உணவு கொடுத்தான், கூலியின் பொருட்டு பணி செய்தான், வேலையின் நிமித்தம் அயலூர் சென்றான், வேலன் மகன் வேலனுக்கு மகன். 4ஆம் வேற்றுமையானது கொடை, பகை, நட்பு, தகவு, அதுவாதல் பொருட்டு முறை, எல்லை என்ற பொருளில் இடம்பெற்று வரும். உதாரணத்துக்கு இப்போ கொடை பொறுத்த வரைக்கும் புலவருக்கு பரிசு கொடுத்தான், நோய்க்கு பகை மருந்து, பாரிக்கு நண்பர் கபிலன்தான் நட்பு, வீட்டுக்கு ஒரு பிள்ளை தகுதி, வயலுக்கு பொன் அதுவாக இருக்கிறது, கூலிக்கு வேலை அதன் பொருட்டு, அனிதாவுக்கு மகன் அன்பரசு முறை, திருத்தணிக்கு வடக்கு வேங்கடம் இது எல்லை. இதுபோல் கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல் பொருட்டு, முறை, எல்லை இதன் அடிப்படையில் 4ஆம் வேற்றுமை இடம்பெற்று வரும். 5ஆம் வேற்றுமை இல், இன் உருபுகள் நின்று, இருந்து, காட்டிலும், பார்க்கிலும், விட இதுபோல இடம்பெற்று வரும். அறிவில் சிறந்தவர் வள்ளுவர், கொடையில் சிறந்தவன் பாரி, இந்தியாவின் தெற்கு எல்லை குமரி, வீரத்தில் சிறந்தது தமிழ்நாடு, மரத்தினின்று இறங்கினான், பணியிலிருந்து ஓய்வு பெற்றார், விந்தியத்தை காட்டிலும் இமயம் உயரம், இரும்பை விட பொன் மதிப்புடையது, ஊர் நீங்கினான், ஊரின் நீங்கினான். 5ஆம் வேற்றுமையானது நீங்கள், ஒப்பு, எல்லை ஏது இந்த பொருளில் இடம்பெற்று வரும். உதாரணத்துக்கு தலைவியின் இழிந்த மயர் நீங்கள் பொருட்டு, பாலின் நிறம் கொக்கு ஒப்புதல் பொருட்டு. ஒரே மாதிரி தான் வெள்ளை. வெள்ளையின் சென்னையின் மேற்கு வேலூர் எல்லை. அறிவி மிக்கவர் அவ்வை ஏது என்று பொருள். அது 6ஆம் வேற்றுமை அது உறுப்புகள் அது, ஆது, அது, ஆ, உடைய இதுபோல் இடமற்று வரும். முருகனது வீடு, எனது வீடு, தை, மாசி என தமிழ் மாதங்கள் 12, ராமனது வீடு, எனது புத்தகம், என்னுடைய முகம், செங்குட்டுவன் சட்டை, செங்குட்டுவனது சட்டை இதுபோல் அது, ஆது, ஆ, உடைய இதுபோல் வந்தால் 6ஆம் வேற்றுமை. 7ஆம் வேற்றுமை கண், உள், மேல், கீழ், உள், இல், கால் இதுபோல் உருவுகள் இடமற்று வரும். வீட்டின் கண் குழந்தை விளையாடுகிறது, பெட்டிக்கு பணம் இருக்கிறது, கூரையின் மேல் சேவல் உள்ளது, கட்டிலின் கீழ் நாய் படுத்துள்ளது, நல்லாரிடை அறிவு சிறக்கும், என் முன் நில்லாதே, அவனிடம் பண்பு உண்டு, வாழையின் கீழ்கன்று, கந்தனுக்கு பின் முருகன், அவனுக்கு என்மேல் வெறுப்பு, தமிழ் கடலுக்குள் கவிமுத்து, குகை புலி, குகைக்கண் புலி இதுபோல் இல் என்ற உருவு 5ஆம் வேற்றுமை ஒப்பு, எல்லை, ஏது ஆகிய பொருளில் இடம்பெற்று வரும். மாலையில் மலர்கள் 7ஆம் வேற்றுமை தான். மாலையில் இருந்து மலரை பிரிந்தான் 5ஆம் வேற்றுமை உருவு நீங்கள் பொருளில் வந்திருக்கிறது. இது 8ஆம் வேற்றுமை விழி வேற்றுமை. படர்க்கை பெயரை முன்னிலை பெயராக அழைக்க வேற்றுமை பயன்படுகிறது. விழி வேற்றுமைக்கு உருவு கிடையாது. மகன், மகனே, ஈட்டில் ஏ என்பது மிகுந்திருக்கிறது. நங்கை, நங்காய், ஈட்டில் ஐ, ஆய் என தெரிந்திருக்கிறது. அன்பன், அன்ப என்று ஈறு கட்டியிருக்கிறது. புலவர், புலவீர், ஈர் திரிந்தது. தம்பி, தம்பி என இயல்பாக வந்திருக்கிறது. பெயர்ச்சொல் சில மாற்றங்களுடன் அழைத்தற் பொருளில் வருவது இதுவாகும். இறுதி எழுத்து கெட்டும் ஒலிக்கும். கந்தா, கண்ணா, வேளா என்று வரும். அடுத்து மூவகை போலிகள். முதல் இடை கடை. சொல்லின் முதலில் வந்தால் முதல். உதாரணத்துக்கு மஞ்சு, மைஞ்சு, மயல், மையல். இடையில் வந்தால் முரசு, முரைசு, அரசியல், அரைசியல்,
இளஞ்சி இளைஞ்சி, கடையில் வருவது அறம் அரண், பந்தல் பந்தராக. இதுபோல் முதல் இடைக்கடை, முதல் போலி முதல் எழுத்து, உதாரணத்துக்கு 5 5. அடுத்தது இடைப்போலி கடைப்போலி. அடுத்தது முற்றுப்போலி, ஒரு சொல்லின் முழுமையாக வந்துவது முற்றுப்போலி. உதாரணத்துக்கு 5 5 என்பது முழுசாக வந்திருக்கிறது, இது முற்றுப்போலி. அடுத்து உடல்நிலை மெய்மயக்கம், அதே எழுத்தோடு வந்தால் உடல்நிலை மெய்மயக்கம். உதாரணத்துக்கு காசா தாபா, பக்கம், அச்சம், மொத்தம், பக்கம், அப்பம். உடல்நிலையில் அதே எழுத்தோடு வந்தால் உடல்நிலை மெய்மயக்கம். வேற்று நிலையில் வந்தால் வேற்றுநிலை மெய்மயக்கம். வேற்று நிலையில் என்னென்ன வரும்னா ரகரமும் லகரமும் 2 மட்டும்தான் வரும், வேறு எதுவும் வராது. சார்பு, வாழ்க்கை, இது போல் தான் வரும். அடுத்து உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. ஒரு தொடரில் வேற்றுமை உருபு, அதன் பொருளை விளக்கக்கூடிய பயனும் மறைந்து வருவது உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. உதாரணத்துக்கு நீர்க்குடம், இது 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. இதில் பார்த்திங்கன்னா நீரை உடைய குடம் என்னை விரிந்து பொருளை உணர்த்துகிறது. நீர்க்குடம் என்பது நீரை உடைய குடம். இதில் நீர்க்குடம் என்னும் சொல்லிற்கு இடையில் ஐ என்னும் வேற்றுமை உருவும் உடைய என்னும் பொருளும் மறைந்திருக்கிறது. இதுதான் உருவும் பயனும் உடன் தொக்க தொகையாகும். அடுத்து இரட்டை கிளவி, ஒரு சொல் பிரித்து வந்தால் பொருள் கிடையாது, இரட்டைத்தே வந்தது தான் இரட்டை கிளவி. கிளவின்னா சொல்லு சல சல மட மட, பிரித்து பார்த்தா பொருள் கிடையாது, சொல் இரட்டைத்து தான் வரும். அப்படி இருந்தால் தான் அதுக்கு பேர் இரட்டை கிளவி. அதாவது இரட்டை கிளவி, கிளவின்னா சொல், இரட்டைத்து வந்த சொல் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது அடுக்கு தொடர், இது விரைவு, வெகுளி, மகிழ்ச்சி, அச்சம், அவலம் இது போன்ற நிலைகளில் இடம்பெற்று வரும். 2 3 4 முறை அடுக்கி வரும். பிரித்தாலும் பொருள் இருக்குது, சேர்ந்திருந்தாலும் பொருள் இருக்குது. இதுக்கு பேர் அடுக்கி தொடர், அதாவது அடுக்கு தொடர், அடுக்கி வரக்கூடிய தொடர். அல்லது உருபொருட்பன்மொழி, பொருட்சிறப்புக்காக ஒரு பொருளை குறிக்க பல சொற்கள் வருவது உருபொருட்பன்மொழி. உதாரணத்துக்கு மீ, மிசை, ஞாயிறு, ஓங்கி உயர்ந்த மரம், இதெல்லாமே உருபொருட்பன்மொழியாகும். ஒரு பொருளுக்கு பல மொழிகள். ஓங்கி உயர்ந்த, ஓங்கினாலும் ஒன்று தான், உயர்ந்தனாலும் ஒன்று தான், அதுக்காக தான். அடுத்து இவற்றில் மீ, மிசை ஆகிய இரு சொற்களும் மேல் என்னும் ஒரே பொருளை உணர்த்துகிறது. ஓங்கி உயர்ந்த ரெண்டும் உயரமான ஒரு பொருளை தான் குறிக்கிறது. அடுத்து இலக்கண போலி, இலக்கண நெறிக்கு மாறுபட்டு முன்னோர்களால் நெடுங்காலமாக வழங்கப்பட்டு வரக்கூடிய சொற்களை தான் இலக்கண போலி அப்படின்னு சொல்கிறோம். நுனிமரம், உலாப்புறம், முன்றில் இதெல்லாமே சொல்லலாம். நுனிமரம் என்பது மரநுனி என்பது தான் இலக்கண முறைப்படி அமைந்த சொல். ஆனால் இச்சொல் என்பது நுனிமரம் என வழக்கத்தில் அமைந்திருக்கிறது. இதுபோல் அமைவது இலக்கண போலியாகும். மரநுனி என்பதுதான் இலக்கண முறைப்படி, ஆனால் நுனிமரம் என்று வந்திருக்கிறது, அப்போ போலியாக வந்திருக்கிறது. அடுத்த மருவுச்சொல், இப்போ காஞ்சிபுரத்தில் காஞ்சி, திருச்சிராப்பள்ளி திருச்சி, யார் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மருவி வரக்கூடியதான் மருவுச்சொல்லாகும். அணி என்பதற்கு அழகு என்று பொருள். அணி இலக்கணம் தண்டியலங்காரம், மாரணலங்காரம் குறிப்பிடுகிறது. உதாரணத்துக்கு இயல்பான தன்மையை சொல்வது இயல்பு நவிர்ச்சி அணி. இயல்பான தன்மையை சொன்னால் இயல்பு, ஒரு பொருளின் இயல்பான தன்மையை சொல்வது இயல்பு நவிர்ச்சி அணி. தோயும் வெண்டையர் மத்துளி துள்ளவும் ஆய வெள்வளை வாய் விட்டற்றவும் தேயும் நுண்ணிடி சென்று வணங்கவும் ஆய மங்கையர் அங்கை வருந்துவார். இப்பாடலில் தயிர் கடையக்கூடிய ஆய மங்கையினுடைய தன்மை உள்ளவாறே அழகுபட சொல்வது தமிழின் சிறப்பு. தமிழ் மொழியினுடைய இனிமையானது, தென்னை மரம் உயரமானது என்பதை இருக்கிற தன்மையை அப்படியே சொல்வதனால இது இயல்பு நவிர்ச்சி. உயர்வாக சொன்னால் உயர்வு நவிர்ச்சி அணி. உதாரணத்துக்கு வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு, ஒரு பொருளின் தன்மையை மிகைபிடித்து சொல்வது உயர்வு நவிர்ச்சி அணி. விண்ணைத்தொடு மலை அப்படின்னு சொல்கிறோம். உயரமான வைக்கோல் போகிற வானை முட்டும் வைக்கோல் போர் அப்படின்னு சிறப்பாக சொல்கிறோம். அடுத்தது ஓமை. ஓமேயம் இரண்டையும் இணைக்கக்கூடிய ஓம உறவு வெளிப்படுமாறு இருந்தால் அது பேர் ஓமையணி. ஊருணி நீர் நிறைந்தற்றே, அற்றே என்பது இதில் ஓம உருவு. ஓமை என்பது ஊருணி நீர் நிறைந்தல். ஓமேயம் என்பது உலகவாம் பேரறிவாளன் திரு. இதுபோல் போல, புறைய, ஒப்ப, மான, உரள, கடுப்ப, இயைப்ப,
ஏய்ப ஏய்ப்ப நேர நிகர அன்ன இன்ன பிறவும் இதுபோல் உருவுகள் வெளிப்பட்டு வந்தால் ஓமை எண்ணி. எடுத்துக்காட்டு ஓமை எண்ணி. ஓமை ஓமேயம் இரண்டுக்கும் தனித்தனியாக எடுத்துக்காட்டு இடையிலே ஓம உருவு மறைந்து வருவது எடுத்துக்காட்டு ஓமை எண்ணி. புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். ஓமை உடம்பின் தூய்மை நீரால் அமையும், ஆனால் உள்ளத்தின் தூய்மை உண்மை பேசுவதால் தான் உண்டாகும். இதில் ஓம உருவு வணியில் இடமற்று மறைந்து வந்திருக்கிறது. அதனால் இது எடுத்துக்காட்டு ஓமை. உருவக அணி. ஓமான வேறு ஓமேயம் வேறு என தோன்றாத வகையில் ஓமானத்தினுடைய இயல்புகளை ஓமேயத்தினுடைய ஏற்றி சொல்வது உருவகமாகும். உருவகப்படுத்துவது மதிமுகம், மதி போன்ற முகம் ஓமை. முகமதி முகம் ஆகிய மதி உருவகம். இதுபோல் இன்சொல் ஓம உருவு ஓமை ஓமான வேறு ஓமேயம் வேறாக வகையில் ஓமானத்தினுடைய இயல்புகளை ஓமேயத்தின் மேல் ஏற்றி சொல்வது உருவகணியாக இடமற்று வரும். ஏகதேசம். கவிஞன் தான் எடுத்துக்கொண்ட ஒரு பொருளை உருவகப்படுத்தி ஒன்றை பிரிதொன்றோடு மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது ஏகதேசம். பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார். கடலாக உருவகப்படுத்தி விட்டு கடக்க உதவக்கூடிய இறைவனுடைய நிலையை தெப்பமாக உருவகப்படுத்தாமல் விட்டுட்டார். அதனால் இது ஏகதேசம். இல்பொருள் ஓமையணி. உலகில் இல்லாத ஒரு பொருளை ஒன்றாகி ஓமையாக சொல்வது இல்பொருள் ஓமையணி. பாலை நிலத்தின் பட்டுப்போன மரம் தளிர்ந்தது போல. அதே பாலை நிலத்தில் எப்படி பட்டு போகும்? இல்லாததை இருப்பதாக சொல்வது இல்பொருள். பிரிது மொழிதல். புலவன் தான் கருதிய பொருளை நேரடியாக சொல்லாமல் அதனோடு தொடர்புடைய பிரிதொன்றோடு ஓமைப்படுத்தி சொல்வது பிரிது மொழிதல். வேற்றுமையணி. இரு பொருளுக்கும் இடையில் ஒப்புமையை முதல்ல சொல்லி வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமையணி. அடுத்து நிரல் நிறை. வரிசைப்படுத்தி சொல்வது நிரல் நிறை. தற்குறிப்பேற்றல். தன்னுடைய கருத்தை ஏற்றி சொல்வது தற்குறிப்பேற்றல். வஞ்ச புகழ்ச்சி. புகழ்வது போல பழிப்பது, பழிப்பது போல புகழ்வது வஞ்சம் வஞ்சகம். இரட்டுற மொழிதல். சிலேடை. ஒரு பொருள் ஒரு சொல் இரு பொருள்பட அமைவது சிலேடையாக. இதுக்கு பேர் பிரிமொழி சிலேடை, செம்மொழி சிலேடை அப்படின்னு இரண்டாக பிரிக்கலாம். சொற்பொருள். சொல்லும் பொருளும் மீண்டும் மீண்டும் வந்து தந்த பொருளை தருவது சொற்பொருள் பின்வரும் நிலையணி ஆகும். சொல் மட்டும் வந்து வேறு பொருளை தந்தால் சொல் பின்வரும் நிலையணி. பொருள் மட்டும் சொல்லு வேற வந்து பொருள் திரும்ப திரும்ப வருவது பொருள் பின்வரும் நிலையணி ஆகும். வேற்றுப்பொருள் வைப்பணி. புலவர் தாம் கருதிய பொருளை நிலைநாட்ட உலகம் அறிந்த வேறொரு பொருளை சான்று காட்டி கூறும் பொழுது பொது பொருளால் சிறப்பு பொருளையும் சிறப்பு பொருளால் பொது பொருளையும் விளக்குவது வேற்றுப்பொருள் வைப்பணியாகும். அடுத்து பழமொழிகள் சொலவடைகளாக. கோழியை கேட்டால் ஆனம் காய்ச்சுவா, ஆனமனால் குழம்பு என்ற அர்த்தம். அது அளக்கிற நாளைக்கு அகலை தெரியுமா? நாளி என்றால் தானியங்களை இழக்கக்கூடிய படியே சொல்கிறாங்க. திறந்த வீட்டில் திறவுகோல் எதற்கு? திறவுகோல் அப்படின்னா சாவி. இதுபோல் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, அற்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் குடபிடிப்பான். கொழும்பில் கூடாரம், மதுரையில் கூடாரம், அதாவது தங்குவதை தான் கூடாரம்னு சொல்கிறாங்க. எண்களை எழுத்தால் எழுதுக 12, 40 இதெல்லாம் சொல்லலாம். தமிழ் எண்கள் இதுபோல் கிட்டத்தட்ட இலக்கணங்கள் பல வகைகளில் தமிழில் இடம்பெற்று வருகிறது. இடுகுறி பெயரும் காரண பெயரும். இடுகுறி பெயர் அப்படின்னா நம் முன்னோர்கள் எந்த காரணமும் கருதாமல் ஒரு பொருளுக்கு அப்படியே இட்டு வழங்குவது இடுகுறி பெயர். மரம், மண், நாய், கோழி இதெல்லாமே சொல்லலாம். இதுலேயே இடுகுறி சிறப்பு பெயர் இருக்குது, இடுகுறி பொது பெயர் இருக்குது. இடுகுறி பொது பெயர் என்றால் இப்போ காடு என்பது பொதுவானது, மாடு என்பது பொதுவானது, மலை என்பது பொதுவானது, அனைத்தும் பொதுவாக இருந்தால் அதுக்கு பேர் இடுகுறி பொது பெயர். ஒன்றை மட்டும் குறிப்பிட்டு வந்தால் அதுக்கு பேர் சிறப்பு பெயர். தென்னை மரம், தென்னையை மட்டும் சொல்கிறாங்க. அப்போ ஒரு காரணமுமின்றி இடுகுறியாய் நின்று ஒரு பொருளுக்கு மட்டும் இடம் வருவது இடுகுறி சிறப்பு பெயர். காரணத்தை பொறுத்த வரைக்கும் காரணத்தை கண்டு வருவது நாற்காலி, பறவை, பறக்கிறதுனால பறவை, 4 கால்னால் நாற்காலி, 3 கால்னால் முக்காலி, கருப்பாக இருக்கிறதுனால கரும்புலகை. இதுலேயும் காரணம் புது பெயர் இருக்குது, சிறப்பு பெயர் இருக்குது. இதில் பொதுவாக வருவது இப்போ உதாரணத்துக்கு பறவை, காகம், குயில், புறா, கிளி இதெல்லாமே சொல்லலாம். ஆனால் அது பறவை மட்டும் பொதுவாக சொல்வது
இது காரண பொதுப்பெயர். அதை ஒன்றை மட்டும் குறித்து வந்தால் சிறப்பு பெயர் ஆகும். அதில் பார்த்திங்கன்னா வளையல். வளையல் போலவே சில பொருட்கள் வளைந்து வட்டமாக இருந்தால் ஆனால் எல்லாம் வளையல் என்று அழைக்கப்படுவது கிடையாது. வளையலை மட்டும் தான் சொல்கிறேன். அப்போ ஒன்றை மட்டும் குறித்து வரக்கூடியது காரண சிறப்பு பெயர் ஆகும். ஒரு சொல் பல சொல். அப்போ அரி அப்படின்னா திருமால், அறிதல், சிங்கம் என்று சொல்லலாம். அணி, அணிகலன், அழகு, உடுத்து என்று சொல்லலாம். அன்னம், சோறு, ஒரு வகை பறவையை கூட அன்னம்னு சொல்லலாம். அகம், வீடு, மனம், உட்பகுதி சொல்லலாம். அரவம், ஒளி, பாம்பு. அலைங்கிறது கடல், அலை, திரின்னு சொல்லலாம். அணைங்கிறத படுக்கை, தடுத்தல், தழுவு சொல்லலாம். அகல் என்பதை நீங்கி, விளக்கு, ஏற்றுதானம், விளக்கம், ஏற்றுந்தானம். அறைனா சொல், அடி, திரை, வீட்டின் பகுதியை சொல்லலாம். அடி என கீழ்ப்பகுதி, பாதம், அடித்தல் சொல்லலாம். ஆற்றல் என்றால் வல்லமை, திறமை சொல்லலாம். ஆரம்னா மாலை, சந்தனம் சொல்லலாம். ஆடு என்றால் ஒரு வகை விலங்கு, ஆடுதல் சொல்லலாம். ஆடி அப்படின்னா கண்ணாடி, தமிழ் மாதம், கூத்தாடி என்று சொல்லலாம். ஆறு என்றால் எண், நதி, வழிய சொல்லலாம். ஆவியன்னா உயிர், நீராவி, உயிரெழுத்து சொல்லலாம். ஆலமன்னா ஆலமரம், நஞ்சு, கடல், கலப்பை சொல்லலாம். இசை அப்படின்னா புகழ், இணங்கு, பண் சொல்லலாம். இதழ், பூவிதழ், உதடு சொல்லலாம். இடினா தாக்கு, வானிடி, முழக்கம், உறுதி சொல், இதெல்லாம் சொல்லலாம். இறை அப்படின்னா கடவுள், நீர் இறைத்தல். இறை என்பது ஒளிச்சை, உணவு சொல்லலாம். ஈ என்பது கொடு, பறவை, இறத்தல், அழிவு சொல்லலாம். உரம் என்பது எரு, ஞானம், மதில், வலிமை சொல்லலாம். உடு என்பது உடுத்து, விண்மீன், ஓடக்கோல், அகழி சொல்லலாம். உரை என்பது சொல், தேய் சொல்லலாம். உரை, மேலுரை, வசிய சொல்லலாம். உடுக்கை அப்படின்னா ஆடை, ஒருவித இசைக்கருவி சொல்லலாம். ஊதை, பொருத்தல், ஊதுக்கருவி, குளிர்காட்டு சொல்லலாம். ஏகினம், அன்னம், நீர்நாய், புளிய மரத்தை எகினம்னு சொல்லலாம். ஏறு, காளை, ஆண் சிங்கம், மேலே செல் என்று சொல்லலாம். ஏனம் அப்படின்னா பாத்திரம், பன்றி சொல்லலாம். ஏற்றம் என்பது நீர் இறைக்கக்கூடிய கருவியை சொல்லலாம், உயர்வு சொல்லலாம். ஐயம் என்பது சந்தேகம், பிச்சையை கூட சொல்லலாம் ஐயம்னு. ஓதி, கூந்தல், ஓதுபவன், ஓந்தின்னு சொல்லலாம். கலை என்பது ஆடை, கல்வி, களைத்தல் சொல்லலாம். களை என்பதை நீங்கி, பயிருக்கு கேடான புல்லை கூட கலைன்னு தான் சொல்லலாம். கடி என்பது காவல், காப்பு, கூர்மை, விரைவு, இதெல்லாமே நம்ம சொல்லலாம். அடுத்து களைனா கரும்பு, மூங்கில சொல்லலாம். களி அப்படின்னா பாவகை, சனி, துன்பம், வறுமையை சொல்லலாம். கரி என்பது யானை, சாட்சி, அடுப்புக்கறி சொல்லலாம். கல் என்பது பாறைக்கல், படி, தோண்டு என்று சொல்லலாம். கவி, குரங்கு, கவிஞர், பாடல் என்று சொல்லலாம். கம்பம், தூண், நடுக்கம் சொல்லலாம். கப்பல், களம், நாவாய் சொல்லலாம். காய் என்பது காப்பாற்று, சோலை, காவடி, பூப்பட்டி அப்படின்னு சொல்லலாம். காயம் என்பது பெருங்காயம், புண், உடல், நிலைப்பேருன்னு சொல்லலாம். கார் என்பது கருமை, மேகம் சொல்லலாம். கிளை என்பது மரக்கிளை, உறவு சொல்லலாம். குடி, குடித்தல், குடும்பம், குடிப்பழக்கம் சொல்லலாம். குளவி, குழந்தை, சேய், குளவிகள் சொல்லலாம். குடை, கைக்குடை, தோண்டு என்று சொல்லலாம். கூடு, சேர், உடம்பு, பறவை கூடு சொல்லலாம். கோல், கிரகம், புறம் கூறுதல் சொல்லலாம். சங்கம், சங்கு, கூட்டம் சொல்லலாம். சுரம்னா வழி, வெப்பம் சொல்லலாம். சேனை, படை, தானை, கிழங்கு சொல்லலாம். சோழன், கிள்ளி, வளவன், அபயன் சொல்லலாம். தாமரை, பூ, தாவுகின்ற மான் சொல்லலாம். தாள் என்பது பாதம், முயற்சி, காகிதம் சொல்லலாம். திரை என்பது அலை, வெற்றிலை சொல்லலாம். திங்கள்னா மாதம், நிலவு சொல்லலாம். திரு என்றால் உயர்ந்த அழகு, செல்வம் சொல்லலாம். திரி அப்படின்னா அலை, விளக்கு திரி சொல்லலாம். துணினா துண்டு செய், ஆடை சொல்லலாம். தைனா தைத்தல், மாதம் சொல்லலாம். தையல், பெண், தைத்தல் சொல்லலாம். நகை, சிரிப்பு, அணிகலன் சொல்லலாம். நான், கயிறு, வெட்கம், வட்டத்தின் நடுவில் வரையும் கோடு என்று சொல்லலாம். நாடு, விரும்பு அல்லது தேசம் சொல்லலாம். நாகம்னா பாம்பு, துத்தநாகம் சொல்லலாம். படி, வாசி, படிக்கட்டு, அளக்கும் கருவி சொல்லலாம். பள்ளி என்றால் கல்விக்கூடம், படுக்கை, தொழுமிடம் என்று சொல்லலாம். பனி, பணிவு, அணிகலன் சொல்லலாம். பார், உலகம்,
கான் சொல்லலாம். புயல்னா மேகம், பெருங்காற்று சொல்லலாம். பிழைனா தவறு, உயிர் தப்புதல் என்று சொல்லலாம். பிடி அப்படின்னாக்க பெண் யானை, பிடித்துக்கொள். மதி அப்படின்னா அறிவு, நிலா சொல்லலாம். மடி என்பது சோம்பல், இர அப்படின்னு சொல்லலாம். மரம் என்பது வீரம், பாவம் சொல்லலாம். மரம், வீரம், பாவம். மனம் என்றால் திருமணம், கலத்தல் சொல்லலாம். மா என்பது பெரிய, விலங்கு, மாமரம் சொல்லலாம். மாலை, பொழுது, தார். மாசு என்பது குற்றம், தீது சொல்லலாம். முடி, தலை, செய்து முடி, கட்டு சொல்லலாம். மெய் என்றால் உண்மை, உடம்பு சொல்லலாம். வரைனா மலை, தீட்டு, எல்லை சொல்லலாம். வலி அப்படின்னா வலிமை, நோவு சொல்லலாம். வாரணம், யானை, கோழி, கடல், சங்கு சொல்லலாம். விடைனா பதில், காளை சொல்லலாம். வேங்கை, புலி, வேங்கை மரம் சொல்லலாம். வேலம்னா யானை, கரும்பு சொல்லலாம். இதெல்லாமே தமிழ் இலக்கணங்களில் இன்றைக்கி இவ்வளோ பார்த்துருக்குறோம். பயனுள்ளதாக பயன்படுத்திங்க. ஏற்கனவே நீங்கள் படித்ததாக இருக்கலாம், புதுசாக நீங்கள் பார்க்குறதா இருக்கலாம். படித்ததை திருப்பி பார்க்குறதுக்கு இது ஒரு பயனுள்ள செய்தியாக இருக்கலாம். நண்பர்களுக்கு இதை பற்றி சொல்லுங்கள். இந்த சேனலுடைய லிங்கை உங்களால் முடிஞ்சால் உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொடுங்க. நன்றி, சந்திக்கலாம். அடுத்தது ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது நல்லதாக இருக்கட்டும், கெட்டதாக இருக்கட்டும், எது வேணாலும் உங்கள் மனசில் பட்டதை நீங்கள் சொல்லுங்கள். அடுத்த கட்டத்துக்கு நான் நகர்வதற்கு நீங்கள் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் எனக்கு பயனடையும். நன்றி, வணக்கம்.